ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே ஆதி பராசக்தியே, ஓம் சக்தியே மறுவூரரசியே, ஓம் சக்தியே ஓம் விநாயகா, ஓம் சக்தியே ஓம் காமாட்சியே, ஓம் சக்தியே ஓம் பங்காரு காமாட்சியே. ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் சக்தியே ஓம் பங்காரு அடிகளே ஓம். ஓம் ஓம் ஓம். ஓம் சக்தி. இந்த இனிய நாளில் மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள பழகுவோம். நம் மனம் அமைதியானால் நம் எண்ணங்களும் செயல்களும் சீராக அமையும். குரு சிந்தனையுடன் அமைதியை பேணுவோம். குரு வாழ்க, பங்காரு அம்மா வாழ்க. அன்னையின் அருள் வாக்கு. நான் நினைத்த காரியத்தை அப்படித்தான் செய்வேன் என்றால் எதிர்காலத்தில் அழிவுதான் வரும். மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தர் பீடத்தில் கருவறை பணியை இன்று சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ஆதி பராசக்தி சித்தர் சக்தி பீடத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர். நாளை திருவண்ணாமலை மாவட்டம் மேல் சடையனோடை ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர். ஓம் சக்தி, குருவே சரணம், பங்காரம்மா சரணம். அம்மா நிறைய விஷயங்களை, லட்சக்கணக்கான அருள்வாக்குகளை நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் நம்ம மைண்டில் எந்த அளவுக்கு அதை ரிசீவ் பண்ணியிருக்கோம், நம்ம கொண்டு வர வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. அம்மா சொன்ன விஷயங்கள் அதில் ஒன்று மட்டும் சொல்கிறேன். அம்மா உன்னை புத்தகமாகவும் அடிகளாரை ஆசிரியராகவும் வைத்திருக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு அருள்வாக்கு சொல்லியிருக்காங்க. அந்த அருள்வாக்கினோட பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா, அம்மா அந்த புஸ்தகத்தை படி அப்படின்னு சொல்கிற மாதிரியும், நம்ம புஸ்தகத்தில் நல்ல கருத்துக்கள் இருந்து அதை பார்த்து மற்றவங்க கற்றுக்கிற மாதிரியும் அந்த அர்த்தத்தில் அம்மா சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய நடவடிக்கை ஒன்று நம்ம செய்கிற செயல்பாடுகள் மற்றவங்க நம்மளை பார்த்து அவங்களுடைய மனசில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும், நம்மளை பார்த்து நிறைய அவங்க கற்றுக்கிற மாதிரி இருக்கணுங்கிற அந்த அர்த்தத்தில் அம்மா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம எத்தனை பேர்கிட்ட பார்க்க முடியுது? எல்லார் சக்திகளையும் யோசிச்சு பாருங்கள். அதுதான் அம்மா சொன்ன அருள்வாக்கை நம்ம கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்குள்ளே உருவாகும். அந்த நல்ல மாற்றங்கள் நமக்குள்ளே உருவாகலை அப்படின்னா வருங்காலத்தில் ஏமாற்றம் வரும் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த நல்ல மாற்றத்தை நமக்குள்ளே உருவாக்கி வருங்காலத்தில் ஏமாற்றம் வராமல் அம்மா சொன்ன முறைப்படி நம்ம கர்ம வழிகளாக கழிஞ்சு நம்ம அம்மாவுடைய பக்கத்தில் நிரந்தரமாக இருக்கணும்ன்ட்டு அம்மா எதிர்பார்க்குறாங்க. நம்மளை எதிர்பார்ப்பை நிறைவேற்றுறவங்களா நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கணும். சக்திகளே, உங்களை எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். நம்முடைய மனசில் நல்ல மாற்றங்களை உருவாக்குங்க. அம்மா சொன்ன விஷயங்களை சிந்திச்சு செயல்படுங்க. எல்லாரும் உலகத்திலே ஒரு பெரிய மாற்றம் உருவாகும், நல்ல மாற்றம் உருவாகும். ஓம் சக்தி. ஓம் சக்தி. அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள். பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்.